ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சோர்ந்து போயிருக்கின்ற நமக்கு ஆறுதலளிக்கின்ற ஒரு செய்தியாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைகின்றது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வழங்குகின்றார். இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் தேவைப்படுவது ஆண்டவர் அளிக்கக்கூடிய சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதல். சோர்ந்திருப்பவர்களை இளைப்பாற்றிக்கு அழைக்கும் முன் ஆண்டவர் தந்தையாகிய கடவுளை புகழ்கின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்தவற்றை குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் குழந்தைகளாக மாறினால்தான், நம்மையே தாழ்த்தி கொண்டால்தான் ஆண்டவரிடம் வர முடியும், அவர் அளிக்கின்ற இளைப்பாற்றியை அனுபவிக்க முடியும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதிக்கு முந்தைய பகுதி, அதாவது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரையுள்ள வசனங்களில் ஆண்டவருடைய போதனையை கேட்டும் புதுமைகளை கண்டும் மனம் திறந்த மறுத்த நகரங்களுக்கு சாபம் விடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கொராசின் நகரே, பெத்சைதா நகரே, கப்பர்நாவும் நகரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனென்றால் தீர்ப்பு நாளில் சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனையை விட, சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும் என்று ஆண்டவர் அச்சுறுத்தினார். ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது பல்வேறு நிலைகளில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஆணவமிக்கவர்களாயிருந்ததால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் சிறு குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் ஒரு நல்ல செய்தி. தந்தையாகிய கடவுளின் தாராள குணத்துக்கு, ஏழைகளை ஏற்றுக்கொண்டமைக்கு, சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியமைக்கு நன்றி கூறிய ஆண்டவர் தம்மை பற்றி 4 உண்மைகளை உரக்க கூறுகின்றார். எல்லாவற்றையும் தந்தை தன்னிடம் ஒப்படைத்துள்ளார் என்கிறார். தந்தையை அவருக்குத்தான் முதலாக தெரியும் என்கிறார். அவர் வழியாக அன்றி யாரும் தந்தையை தெரிந்து கொள்ள முடியாது என்கிறார். அவரே மனமுவந்து வெளிப்படுத்துகிறவர்கள்தான் தந்தையை தெரிந்து கொள்வார்கள் என்கிறார். நம் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே இறைமகன். நம் ஆண்டவர் இயேசு 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல பாடமாக இன்றைக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இதற்கு பிறகுதான் ஆண்டவர் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் இன்விடேஷன், உலகிலேயே மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு அழைப்பை விடுக்கின்றார். என்னிடம் வாருங்கள், என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். முதலாக யாரை தம்மிடம் வர வேண்டும் என்று கூப்பிடுகின்றார் என்று பாருங்கள். எல்லாம் எனக்கு இருக்கிறது, யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம் என்று தங்களையே மையமாக வைத்து வாழ்பவர்களை ஆண்டவர் கூப்பிடவில்லை. களைத்து போயிருக்கின்ற ஏழைகளை, அனாதைகளை, ஆதரவற்றவர்களை, மனமுடைந்து போயிருக்கின்றவர்களை, நிம்மதியில்லாமல் இருப்பவர்களை, அத்தனை பேரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்கின்றார் ஆண்டவர். இரண்டாவதாக எதற்காக அழைக்கிறார் என்று பாருங்கள். இரண்டாவதாக எதற்காக அழைக்கிறார் என்று பார்த்தால், அழைக்கப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக அழைக்கின்றார். அந்த இளைப்பாறுதல் எங்கிருந்து கிடைக்கிறது? சும்மா இருப்பதாலா? மாறாக ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நான் அளிக்கின்ற நாற்காலியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் அளிக்கின்ற படுக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. தூங்குவதற்காக அல்ல, சும்மா உட்கார்ந்திருப்பதற்காக அல்ல. ஆண்டவரிடம் வந்தால்
அவருடைய பாதையில் நடப்பாய், அவருக்காக வேலை செய்வாய். இந்த வேலையினோடே உனக்கு நிம்மதி கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் அளிக்கின்ற இளைப்பாறுதல் மன்னிப்பினால் கிடைக்கின்ற இளைப்பாறுதல், நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வதால் கிடைக்கின்ற இளைப்பாறுதல், அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதால் கிடைக்கின்ற இளைப்பாறுதல். அத்தகைய இளைப்பாறுதலை ஒருவர் அனுபவிக்க ஆண்டவர் இயேசுவை நெருக்கமாக ஒத்திருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பக்கம் அன்பு கட்டளையான ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வது, இன்னொரு பக்கம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது, அவரை ஒத்திருப்பது. அவர் எப்படிப்பட்டவர்? இன்றைய நற்செய்தி பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் ஆண்டவர். எசையா 42 அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களிலே எப்படி ஆண்டவரின் ஊழியன் குரலை உயர்த்த மாட்டார், அவருடைய குரல் தெருவிலே கேட்காது, நெறித்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார் என்று கூறும் அளவுக்கு அவர் மிக மென்மையானவராக, கனி உள்ளவராக, யாரையும் புண்படுத்தாதவராக இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். மோசேவை பற்றி விடுதலை பயணம், எண்ணிக்கை நூல் இவை பேசும்போது அவர் செய்த புதுமைகளுக்கோ கொண்ட வெற்றிகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல், எவ்வாறு அவர் தாட்சியோடு கடவுள் முன் நின்றார், எவ்வாறு தன் மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். நீர் இந்த மக்களை அழிப்பதாயிருந்தால் என்னையும் சேர்த்து அழித்துவிடும், உமது நூலிலிருந்து என்னுடைய பெயரையே எடுத்துவிடும் என்று சொல்கின்ற அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். இதைத்தான் விடுதலை பயணம் 31 அதிகாரம் 32 வாசிக்கின்றோம். எண்ணிக்கை நூல் 12 அதிகாரம் 3 வசனமும் அவருடைய இந்த தாட்சியை பற்றி, சாந்த குணத்தை பற்றி அழகாக எடுத்துரைக்கின்றது. இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகமும் எவ்வாறு சீயோனின் அரசர் எருசலேமுக்கு வரும்போது நீதியுள்ளவராக, வெற்றி வேந்தராக இருந்தாலும் முக்கியமாக எளிமையுள்ளவராக, சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறது. அவர் குதிரையின் மேல் வரவில்லையாம், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றார். குதிரையை பொறுத்தமட்டில் விவிலியத்தில் ஒரு எதிர்மறையான கருத்து தெரிவிக்கப்படுவதற்கு காரணம், அது ஆணவத்தின் அடையாளமாக, போர்க்காலத்தின் அடையாளமாக பாவிக்கப்பட்டது. இணைச்சட்டம் 17:6, எசையா 31 1-3, ஒசையா 1:7, 14:4, திருப்பாடல் 20:8 அனைத்துமே குதிரையை பயன்படுத்துபவர்களின் ஆணவத்தை பற்றி எடுத்து கூறுகிறது. மாறாக கோவேரி கழுதையில் வருகின்ற அரசர் தாட்சியுள்ளவராக, எளிமையுள்ளவராக சித்தரிக்கப்படுகின்றார். இதை மிக்கா இறைவாக்கினர் 5:9 அரசர்கள் முதல் நூல் 1:33 மேலும் நீதிபதிகள் 5:10, 10:4, 12:14 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடம் வரும்போது இருமாப்போடு, அகங்காரத்தோடு, ஆணவத்தோடு வந்தால் நிச்சயமாக ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஆண்டவரிடம் வந்தால் அவருடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் வந்தால் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகத்தை, அவருடைய அன்பு கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நிச்சயமாக உண்மையான இளைப்பாறுதல், நிம்மதி நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நிம்மதியை, இளைப்பாறுதலை பல்வேறு பொருட்களில், ஆட்களில் சிலர் தேடுகின்றார்கள். இறுதியாக விரக்தியில்தான் அவர்களுடைய வாழ்க்கை முடிகின்றது. புலன் இன்பங்கள், விருந்து கொண்டாட்டங்கள், நண்பர்கள், உன்னுடைய உயர்ந்த படிப்பு, உன்னுடைய வியாபாரம், அழகான மாடி வீடு, வாகனங்கள், விளையாட்டுக்கள், துணிமணிகள், நகைகள், இவை அனைத்தும் நிலையான இளைப்பாறுதலை
தரவே முடியாது. வாழும்போதும் சரி, இறந்த பிறகும் சரி, இளைப்பாறுதல் நம் ஆண்டவர் இயேசுவில்தான் கிடைக்கும். அவரை பின்பற்றுவதில்தான் கிடைக்கும். அவருடைய சுமைகளை ஏற்றுக்கொள்வதில்தான் கிடைக்கும் என்பதை நாம் இன்றைக்கு நினைவில் கொள்ள நம் ஆண்டவர் அழைக்கின்றார். அன்றைக்கு சாத்தான் பொய்யான வாக்குறுதியை ஏவாளுக்கு சொன்னது. நீ சாக மாட்டாய், நன்மை தீமையை உணர்ந்து கொள்வாய் என்றெல்லாம் சொன்னது. சாத்தானுடைய வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போனார்கள் நம்முடைய ஆதி பெற்றோர்கள். அவர்கள் துன்புற வேண்டியிருந்தது, வெட்கப்பட வேண்டியிருந்தது, இலைகளை அணிந்து கொண்டு ஆண்டவரிடமிருந்து ஒளிந்து கொள்ள வேண்டியிருந்தது. சாத்தானுடைய வாக்கை நம்பி ஏமாந்தது போல அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கின்ற வாக்கு பொய்க்காது. திருப்பாடல் கூறுவது போல நம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் கொண்டவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறவர். அந்த ஆண்டவர் நாம் சுமக்க முடியாத சுமைகளை நம் மீது சுமக்க மாட்டார். அவரே அவர் அளிக்கின்ற சுமைகளை நம்மோடு சேர்ந்து சுமப்பார். அந்த சுமையை சுகமாக மாற்றுவார். அந்த ஆண்டவரிடம் வருவோம். அவருடைய சுமை எளிதாகும். அவருடைய மனநிலையை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.